வணக்கம் தோழர்களே. கள்ளக்குறிச்சியில் நடந்த பெண்கள் மாநாட்டுல காளிச்சாரை பார்த்து கதறி எழுதிருக்காரு நம்ம எடப்பாடியார். இன்னொரு பக்கம் பார்த்தா வெடி வெடிச்சு கொண்டாடிய சங்கிகளை விரட்டி விரட்டி வெளுத்து அடிச்சு விட்டுருக்காங்க பாண்டிச்சேரி மக்கள். இன்னொரு பக்கம் மேடையிலே வச்சு நம்ம ஐயா மோடிய சுத்தமா பங்கமா கலாய்ச்சி அனுப்பியிருக்கிறாங்க சுப்ரியா என்கிற காங்கிரஸ் தலைவர். என்ன நடக்குதுங்க? தேர்தல் காலம் இல்லையா? அதனால ஆளுக்கால மாநாடு நடத்துவது, கூட்டங்களை நடத்துவது, பரப்புரைகளை நடத்துவது, வீடு வீடா பிரச்சாரம் பண்ணுவது, நிறைய கட்டுக்கதைகளை அடிச்சு விடுறது, நாங்க தான் ஜெயிப்போம் அப்படின்னு நெஞ்ச நிமித்தி பேசுறது எல்லாமே நடக்கும். அது தப்பே கிடையாது. அவரவர் கட்சிக்கு அவங்கவுங்க தான் அந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. நம்ம ஐயா எடப்பாடியாரும் அதே வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். நிறைய சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்காரு எடப்பாடியார். அதுல திடீர்னு எடப்பாடியாருக்கு நாமளும் பெண்களை வைத்து மாநாடு போடணும் அப்படின்னு அறிவுல உதிச்சிருக்கு. ஏன்டி அப்படி திடீர்னு உதிக்குதுன்னு பார்த்தா, அதுக்கு முன்னாடிதான் போன வாரம் திமுக வந்து பெண்கள் மாநாடு நடத்தி சக்சஸ்ஃபுல்லா நடத்தி பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சு அது பேசு பொருளாச்சு. இதுல ஐயா பார்த்தாரு, கட்டுப்பாயி காண்டாயிட்டார். நாமளும் நடத்துறோம்டா அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு. உங்களுக்கு தெரியுங்க, திமுக போன 28ஆம் தேதி திருப்பூர்ல ஒரு மாநாடு நடத்தினாங்க. எங்க பார்த்தாலும் கருப்பு சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டு மொத்த பெண்கள், கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு மேற்பட்ட பெண்கள் அந்த மாநாட்டுல கலந்துக்கிட்டாங்க. கடைசி வரை மாநாடு கோலாகலமா நடந்தது. இதுல எனக்கு அந்த மாநாட்டுல பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கான்வாய் வருது, முதலமைச்சருடைய கார் வருது, அந்த கான்வாய் வருது. அதுக்கு முன்னாடி 50க்கும் மேற்பட்ட பெண்கள் 2 வீலர்ல ஒரே மாதிரி வேகத்துல ஒரே மாதிரி இடைவெளி விட்டு அழகா வந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கே. நல்ல, ஏன்னா 100 வண்டி வருது, மெதுவா வரணும், கவனமா வரணும், மோதாம வரணும், வரிசையில வரணும். ரொம்ப நல்லா வந்திருந்தாங்க, பார்க்கவே நல்லா இருந்தது. அதோட பாத்தீங்கன்னா அந்த மாநாட்டுக்குள்ள வந்தா பயங்கரமா பெண்கள் அதிரடியா பல வேலை பார்த்துட்டாங்க. பாக்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தது, கேட்கறதுக்கும் நல்லா இருந்தது. பெண்கள் அரசியலா திரள்வது எந்த சித்தாந்தமா இருக்கட்டுங்க, அது நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற வேறு வேலை தான். அதைத்தான் நம்ம பார்த்தோம் திருப்பூர் மாநாட்டுல. அதுலயும் பாத்தீங்கன்னா கட்சி சார்பில்லாத நிறைய பெண்கள் அங்க வந்திருந்தாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். முதல்ல ஏன் பெண்கள் பொதுவா வரணும்? ஒரு அரசியல் கட்சி கூட்டத்துக்கு 300 ரூபாய் கொடுத்து ஆளை கூப்பிடுவாங்க, நம்ம பார்த்திருக்கோம். இல்ல அந்த கட்சியை சார்ந்த பெண்கள் கட்டாயம் வருவாங்க, அதையும் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா சம்பந்தமே இல்லாம சாமானிய பெண்கள் அங்க வந்து நிக்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணமும் சொல்றாங்க. இதுல நீங்க ஏன் வந்து சாதாரண பெண்கள் வந்தாங்கன்னா, 1,31,00,000 பெண்களுக்கு இப்போ உறுதித்தொகை கொடுத்துட்டு இருக்கோம், மாதம் 1000 ரூபாய். அதே போல பெண் குழந்தைகள் படிப்புக்கு மாதம் 1000 ரூபாய். கட்டணமில்லா பேருந்து, அது மாசம் டெய்லி போயிட்டு இருக்கிறாங்க. பல கோடி டிராவல் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும். 47% பொருளாதாரம், அதனால பெண்களுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கு. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு தோழி விடுதி. நான் இங்க இருக்கேன், சென்னையில இருந்து நான் மதுரைக்கு போய் ஒரு வேலையை முடிச்சுட்டு வரணும் அப்படின்னா நான் அங்க போய் தோழி விடுதலை தங்கிக்கலாம். இப்ப மதுரையில இருந்து இங்க ஒருத்தவங்க வர்றாங்க, யாரும் இல்லை, யாரையும் தெரியாது அப்படின்னா தோழி விடுதலை போய் தங்கிக்கலாம். பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு தங்குற இடத்த கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பெரிய அட்வான்டேஜ் நம்ம பாக்குறோம். அதுக்கான ஒரு பெரிய கொண்டாட்ட மனநிலை பெண்கள்கிட்ட இருக்கு. இந்த சட்ட திட்டங்களாலேயே 43% பெண்கள் பொருளாதாரமாக தன் காலில் நிற்கிறார்கள் அப்படின்றதையும் புள்ளி விவரங்களோடு ஒன்றிய அரசு சொன்னதையும் நம்ம கேட்டுக்கோம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இன்னும் கூட நிறைய சொல்லுவேன், டைம்ல அதனால சொல்லுவேன், கடந்து போறேன். ஏன்னா நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கோம், இன்னும் பேசுவோம். இதெல்லாம் தாண்டி அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பயனை பெற்றவர்கள் முதல்வரை பார்க்கணும்னு வர்றாங்க. ஒரு அம்மா வீடியோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், உங்களுக்கு நினப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ போட்டு வர்றேன். ஒரு அம்மா ஒரு 60-70 வயசு இருக்கும், 60 வயசுக்கு மேல 70 வயசுக்கு மேல இருக்கும். அந்த அம்மா நடந்து வர்றாங்க. நடந்து வந்தா என்னம்மா அப்படின்றீங்க? நான் பஸ்ல ஏறி ரொம்ப தூரம் வந்து இறங்கி 2 கிலோமீட்டர் தாண்டி நடந்து வந்துட்டு இருக்கேன் பான்றாங்க. எதுக்குமா? நான் ஸ்டாலினை பார்க்கணும், பக்கத்துல என்னன்னா பார்த்து பேசிடுவேன், ஸ்டாலின் தான் நாட்டுக்கு செய்யறாரு, ஸ்டாலின் ஆட்சி தான் வரணும், தளபதி ஆட்சி தான் வரணும்னு அவங்க பேசினாங்க. பாருங்களேன். சம்பாரிச்சுட்டு போனேன், நாட்டுக்கு செய்யல. ஆனா ஸ்டாலின் வந்து நாட்டுக்கு செய்யறாரு. சம்பாரிச்சாலும் சம்பாதிக்கிட்டு நாட்டுக்கு செய்யறாரு. நல்லா எங்களுக்கு இவரு தான் பிடிச்சது. இவர் பாக்குறதுக்கு நான் அங்கிருந்து பஸ் ஏறி வந்து நடந்து 2 மைலுக்கு வந்து அப்புறம் பார்க்க வரேன். பார்க்கணுங்கிறதுக்கு வேண்டித்தான் வந்தேன். பக்கமா இருந்தா கிட்டையா போய் பேசிக்கணும். வீடு வீடா ரேஷன் போடுறாங்க, டிஃபன் போடுறாங்க காலையில குழந்தைகளுக்கு. 1000 மக்களுக்கு அனுப்புறாரு.
அப்புறம் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு 1000 போட்டு விட்டுருக்கிறாரு, போடுறாரு. இதுக்கு மேல எந்த மந்திரி எந்த மந்திரி செய்வேன்? எந்த மந்திரியும் செய்ய மாட்டேன். பாரதி விருதே வருவாரு, தளபதிதே வரும், தளபதிதே வரும். இவங்க யாரு? கட்சிக்காரங்களே கிடையாது, சாதாரண பொதுமக்கள். அவங்க ஸ்டாலினை பார்க்கணும் அப்படின்னு நிக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த மாநாடு மிகச்சிறப்பான வெற்றியை பெற்று இருக்கிறது. இதெல்லாம் எதுக்கா சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, இத பார்த்தோன்னே நம்ம ஐயா எடப்பாடியாருக்கு காண்டாயிருச்சு. நாங்களும் நடத்துறோம் ஐயா, பெண்கள் மாநாடு நாங்களும் நடத்துறோம், போடுவா கூட்டத்தை அப்படின்னு கள்ளக்குறிச்சியில போட்டிருக்காரு. கள்ளக்குறிச்சியில நேற்று நடந்த கூட்டத்தை பாத்தீங்கன்னா பயங்கரமா தொடக்கத்துல பெண்களை கொண்டு ஒரே மாதிரி பச்சை கலர் சேலையை கட்ட விட்டு ஃபுல்லா நிரப்பிட்டாங்க. அங்க சிவப்பு கலர் சேலை கட்டினாங்கல்ல, இங்க பச்சை கலர் சேலை, சிவப்பு கருப்பு, அங்க இங்க பச்சை கலர் சேலை, பயங்கரமா திரட்டினவங்க கடைசி வரையும் உட்கார வச்சிருக்கணும்ல. ஒரு கூட்டத்துடைய வெற்றி எங்க இருக்கு? தலைவர் என்ன பேச போறாருன்னு கேட்கிற கூட்டமா இருந்தா இருந்து கேட்கும். அரசியலா தெளிவுடைய கூட்டம்னா கடைசி வரை இருந்து கேட்பாங்க. பல கூட்டங்களுக்கு நான் போயிருக்கேன், பேசலாம் முடிச்ச பிறகும் உட்கார்ந்துருப்பாங்க, நம்ம கூட பேசுவாங்க, தோழர்களோட பேசுவாங்க. நம்ம அப்படி கூட்டங்களையும் சந்திச்சிருக்கிறோம். இங்க என்னடானா, எடப்பாடியார் பேச வரும்போதே பாதி கூட்டம் காலி, பேச பேச மீதி கூட்டமும் காலி. பாருங்களேன். திரு பழனிசாமி பேசிக் கொண்டிருந்த போது கூட்டத்தில் இருந்து பெண்கள் சாறை சாறையாக கலைந்து சென்றனர். பாத்தீங்கல்ல, மொத்தமா காலிச்சாருங்க. அது என்னங்க எடப்பாடியாருக்கு மட்டும் இப்படி? அவரும் 2003 காலிச்சார் தான், 2004 காலிச்சார் தான், 2005 காலிச்சார் தான், 2006 காலிச்சார் தான். முதலமைச்சர் சாரும் காலி. அவருக்கு எங்க கிடைக்க போகுது? பாவம், இனிமேல் கனவுதான் காணணும். ஏதோ ஃப்ளூக்ல கிடைச்சிச்சு, சின்னம்மாவை வச்சு வந்தாரு, இப்ப எங்க போய் கிடைக்க? சுத்தமா இருக்கிற 5-6 சீட்டையும் முடிச்சு விட்டு போயிருவாரு, அதான் அவருடைய வேலை. ஆக மொத்தம் பாருங்க, பொதுக்கூட்டத்திலையும் சேரு காலி, அரசியலையும் சேரு காலின்னு உட்கார்ந்துருக்காரு நம்ம அண்ணன் எடப்பாடியார். ரொம்ப வருத்தமா இருந்துச்சு எனக்கு. என்னங்க இப்படி வருத்தப்படுறீங்க? உண்மையில எனக்கு வருத்தமா இருந்துச்சுங்க. அதுலயும் நம்ம இப்படி வருத்தப்படுறோம், ஆனா எடப்பாடியார் காப்பி கேட்டு எதை பார்த்தாலும் ஈடிச்சாங்காப்பி தான் வேலை பார்க்கிறாரு. முதலமைச்சர் ஸ்டாலினை நாங்க 200 தொகுதி ஜெயிப்போம்னா, நம்ம அண்ணன் எடப்பாடியாரு நாங்க 210 தொகுதி ஜெயிப்போயா. முதலமைச்சர் சொல்லுவார், நாங்க 1000 ரூபாய் உறுதி தொகை கொடுக்கிறோம்னா அதை 1500 மாத்துவோம் அப்படின்னா, நம்ம என்ன சொல்றாரு, 2500 ரூபாய் கொடுப்பேயா. மகளிர் மாநாடு திமுக நடத்துச்சுன்னா இவரும் மகளிர் மாநாடு நடத்துறாரு, தப்பில்லை, கத்துக்கலாம், தப்பில்லை. ஆனா திமுக மாநாட்டுல அந்த வளாகத்துக்குள்ளேயே ஒரு நல்ல கார் போற அளவுக்கு ஒரு பெரிய பாதை அமைச்சு அந்த வழியாவே ஸ்டாலின் முதலமைச்சரை கூட்டிட்டு போய் மேடைகிட்ட இறக்குனாங்க. இது அப்படியே கப்ஸ் அடிச்சு நம்ம அண்ணாத்த எடப்பாடியும் அதே போல ரோட போட்டு நடுவுல அதுல போறாரு. பாருங்களேன். நம்ம ஏன் காப்பி கேட்டு சொல்றோம் தெரியுங்களா? எதுக்கு காப்பி அடிக்கிறோம்? உங்க கட்சிக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்குல்ல, அதன்படி இருங்க, அதன்படி போங்க. எதுக்காக காப்பி அடிப்பானே? கடைசி வரையும் ஆள் இல்லாம திண்டாடுவானே? கிளை கழகங்களை கட்டுங்க. விஜய் உங்களுக்கு முன்னாடி போயிருவாரு போல இருக்கு. கிளை கழகங்கள்லாம் நீர்த்து போயிருக்கு. உங்க ஆட்களை பூரா காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கு பாஜக. அது கூட தெரியாம நீங்க மேடையில வீரவசனம் பேசிட்டு இருக்கீங்க. அதுலயும் பெண்களுக்கு கல்விதான் பாதுகாப்புனாராம். ரைட்டுங்க சார், தெரிஞ்சுக்கிச்சு சார் அப்படின்ட்டு பெண்கள் கிளம்பிட்டாங்க. ரொம்ப பரிதாபமா இருந்துச்சு. இந்த பரிதாபம் பரவாயில்லங்க. இந்த சங்கிகள் மட்டும் ஏதாவது வேலை செஞ்சா சங்கடத்துல மாட்டிக்கிறாங்க. திருப்பரங்குன்றம் குறித்த திருப்பரங்குன்றம் விவகாரத்துல நேற்று ஒரு தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு. தீர்ப்பு எப்படின்னா, திரும்ப அதேதான் விலக்கேத்தணும் அப்படின்னு தான் தீர்ப்பு. நமக்கு தான் தெரியும்ல என்ன தீர்ப்பு வரும்னு. ஏன்னா அங்க யார் இருக்காங்கன்னு நமக்கு தெரியும்ல. உலகத்திலே மிகச்சிறந்த நூல்கள்லாம் அங்க இருக்குதுல்ல. சட்ட நூல்களை சொல்லுங்க, பூநூலை சொல்றேன் நான், ஏன் ஒளிவு வரைவா பேசணும். அதனால அந்த கும்பல் உட்காந்துட்டு எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இதுல தீர்ப்பு எப்படி வரும்னு நமக்கு தெரியும். வந்துச்சு. அந்த தீர்ப்பு செல்லாத தீர்ப்புன்னு நமக்கு தெரியும். தோழர் வாஞ்சிநாதன் அவ்வளவு புட்டு 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 சட்டத்தை வைக்கிறாரு. அதுல அவர் சொல்றாரு, தீர்ப்பே செல்லாதுங்க அப்படின்னு முடிச்சிட்டாரு. நாளைக்கு காலையில் அதை நல்லா பேசுவோம். ஆக மொத்தம் இதை கொண்டாடுறாங்களாம். எங்க கொண்டாடுறாங்க? பாண்டிச்சேரியில கொண்டாடுறாங்க. திருப்பரங்குன்றத்துல தீர்ப்பு கொடுத்தா பாண்டிச்சேரியில வெடி போடுவாங்க. சங்கிகள் இல்லையா? ஏதோ ஒரு கலவரம் பண்றதுக்கு நமக்கு சான்ஸ் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறதுதான். சரி, போடுற வெடிய ஒரு ஓரஞ்சாரமா போடு, யாருக்கும் கஷ்டம் இல்லாம. நம்ம சங்கிகளை பத்தா நமக்கு தெரியல, நடு ரோட்ல தான் வெடி போடுவான். அப்படி நடு ரோட்ல போட்ட வெடியில வெடி சதறி அங்க 2 வீலர்ல போயிட்டு இருந்த பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் எல்லார் மேலேயும் விழுந்துருச்சு.
இப்ப அவங்க வேடிக்கை பார்ப்பாங்களா? நீ சங்கியா இருந்தா எவனா இருந்தா ஏற்கனவே கொலவெறியில இருப்பாங்க. சங்கிகள் ஆளக்கூடிய மாநிலத்துல இருக்க மக்கள் அவங்க என்னென்ன கஷ்டத்தை அனுபவிச்சாங்களோ கொலவெறிய தொண்டையை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டாங்க. யாருடா நீ எங்க வந்து வெடி போடுறேன்னு எங்க மேல வெடியை போட்டுட்டு இருக்க, என்ன உனக்கு கொண்டாட்டணும் புடிச்சு எக்கி அடிச்சு ஓட விட்டுருக்காங்க பாருங்களேன். இன்னொரு இடத்துல மோடிய மொக்க பண்ணிருக்கிறாங்க சுப்ரியா. உங்களுக்கு தெரியும், காங்கிரசினுடைய தலைவர்கள் ஒருத்தர் தான் சுப்ரியா. ரொம்ப நல்லா பேசக்கூடியவங்க, அடிச்சாங்கன்னா அட்டி ஒன்னொன்னு இடி தான், அப்படி பேசக்கூடியவங்க. தலைவர்கள்லாம் உட்கார்ந்து ஒரு பொது விவாதம் நடத்துவாங்கல்ல, அது போல ஒரு பொது விவாதத்துல பாஜக காரங்க காங்கிரஸ்காரங்க எல்லாரும் உட்கார்ந்து பேசுறாங்க. அப்படி பேசும்போது பாஜக சொல்றாரு, எங்க மோடி யாரு தெரியுமா, ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா, சரிடா நிறுத்துடா என்னன்னு சொல்றா அப்படின்ற மாதிரி அந்த அம்மா பாக்குறாங்க. எங்க மோடி தாங்க சிங்கம், கர்ச்சிச்சா உலகமே நடுங்கும் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. அவரு அப்படி சொல்லி கிள்ளி ஏதாவது ஐஸ் வச்சு ஏதாவது பதவி போவாராருங்க. நம்ம அம்மா சுப்ரியா இருக்காங்கல்ல, போட்டு பொழந்து விட்டாங்க. என்னவா அது, என்னப்பா இந்த சிங்கம் சீனான்னு சொன்னா மட்டும் மியாவ் 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 அப்படின்னுது. என்னங்க உங்க சிங்கம் சீனாவை பார்த்தா மியாவ் மியான்னு கடைசி வரை விடலங்க பாருங்களேன். तो पूरा विश्व जान जाता है भारत की ताकत। बस एक बार चीन का नाम लेकर दहाड़ दे, चीन ने अतिक्रमण किया है ये कहकर दहाड़ दे, ये चैलेंज देती हूँ मैं आपको। दहाड़े चीन का नाम लेकर नरेंद्र मोदी। ये गलत है, ये इनकी आदत है, ये इनकी आदत है। वहाँ म्याऊ म्याऊ करने लगते हैं, दहाड़ना भूल जाते हैं। मैं हमेशा பாத்தீங்கல்ல, போட்டு பொழந்து விட்டுட்டாங்கங்க, அடிச்சு மொக்க பண்ணி விட்டாங்க. அப்போ ஒரு விஷயம் நமக்கு புரியுது, எங்க போனாலும் யாருக்கிட்டையாவது 2 மிதி வாங்குறது, அடி வாங்குறது, மொக்க வாங்குறது பாஜக கும்பலுடைய வேலை. அவங்களோட சேர்ந்த கரகம் நம்ம அண்ணன் எடப்பாடியாரும் மொக்க வாங்கிட்டு இருக்காரு. என்ன பண்றது, கிடைக்கத்தானே செய்யும். மக்கள் என்ன வேடிக்கை பார்ப்பாங்க, இருக்கிறது தானே வரும். பாவமா இருக்கு, ஏதோ இருக்கட்டுங்க, பொழைச்சு போட்டோம்.